வணக்கம். லைவ் சென்னை.com வியூவர்ஸ். இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் அதிநவீன வெள்ள முன்னறிவிப்பு அமைப்பு ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பை பற்றிய விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னைக்கு ஒரு அதிநவீன வெள்ள முன்னறிவிப்பு அமைப்பு முழுமையாக செயல்பட தொடங்கியுள்ளது. இந்த அமைப்பு நகரத்தின் தெருக்கள் வரை வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயத்தை முன்கூட்டியே தெரிவிக்கும். சுமார் 107.2 கோடி செலவில் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு ஏரிகள், ஆறுகள், மழைநீர் வடிகால் அமைப்பு மற்றும் கடல் ஆகியவற்றையும் கண்காணிக்கும். இந்த அமைப்பு சென்னை மட்டுமல்லாமல் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் என சுமார் 4974 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கியுள்ளது. இந்த புதிய அமைப்பு சென்னை மாநகரத்தின் முக்கிய பகுதிகளான புளியந்தோப்பு, நுங்கம்பாக்கம், மாம்பலம், சைதாப்பேட்டை, வேளச்சேரி, மேடவாக்கம் மற்றும் முடிச்சூர் போன்ற வெள்ள அபாயம் நிறைந்த பகுதிகளிலும் தெருக்கள் வரை வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதை முன்கூட்டியே கணித்து அறிவிக்கும். இந்த அமைப்பு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் முயற்சியால் கடந்த சில ஆண்டுகளாக முன்னறிவிப்பு மற்றும் தரவுகளை சரிபார்த்து அதன் அடிப்படையில் முடிவெடுக்கும் வழிமுறைகளை உருவாக்கியதன் விளைவாகும். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து இந்த முன்னறிவிப்பு தகவல்கள் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு முடிவெடுப்பதற்காக பகிரப்பட்டு வருகின்றன. இந்த அமைப்பு அனைத்து வகையான பேரிடர்களுக்கும் செயல்படுமா என்ற கேள்வி உங்களுக்கு எழும். இந்த அமைப்பு TN Smart என்ற இணையதள அடிப்படையிலான ஒரு முடிவெடுக்கும் ஆதரவு அமைப்புடன் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு அனைத்து வகையான பேரிடர்களுக்கும் உதவும். இந்த திட்டத்தின் பயனாளிகளாக மாநில அரசின் நீர்வளத்துறை, வருவாய் நிர்வாக ஆணையரகம், பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் மாநகராட்சி நிர்வாக ஆணையரகம் ஆகியவற்றை அடக்கியுள்ளன. மேலும் இந்த அமைப்பின் முக்கிய தகவல்கள் TN Alert என்ற மொபைல் செயலி மூலம் பொதுமக்களுக்கு நேரடியாக பகிரப்படும். இந்த அமைப்பின் முக்கிய பங்காக உலக வங்கியின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த சென்னை RTFF மற்றும் SDSS திட்டத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற உள்கட்டமைப்பு நிதி சேவைகள் முக்கிய பங்கு வகித்துள்ளது. இந்த திட்டத்திற்கான நிதியை TNUIFSL கையாண்டு வருகிறது. திட்ட ஆலோசகர்களாக செகான் JBA செயல்பட்டன. இந்திய தொழில்நுட்ப கழகம் அதாவது IIT மற்றும் சென்னை தொழில்நுட்ப மேற்பார்வை வழங்கியது. இந்த அமைப்பை நிர்வகிக்க நீர்வளத்துறை மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி அதிகாரிகளை கொண்ட ஒரு துறைகளுக்கு இடையேயான குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு வருவாய் நிர்வாக ஆணையரகத்தின் ஒட்டுமொத்த மேற்பார்வையின் கீழ் செயல்படுகிறது. இந்த அமைப்பு சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களில் உள்ள அடையாறு, கூவம், கொசஸ்தலை ஆறு மற்றும் கோவளம் ஆறு முக்கிய ஆற்று படுகைகளையும் கண்காணிக்கிறது. இந்த அமைப்பின் மூலம் ஆறுகளின் நீர்மட்டம் உயர்வதையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதையும் முன்கூட்டியே கணிக்க முடியும். இந்த முன்னறிவிப்புகள் வெள்ள அபாயத்தை குறைக்கவும் மக்களை பாதுகாக்கவும் உதவுகின்றன. குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு இந்த முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வெள்ளம் வருவதற்கு முன்பே எந்தெந்த தெருக்களில் தண்ணீர் தேங்கும் என்பதை இந்த அமைப்பு துல்லியமாக கணிக்கிறது. உடனடியாக மீட்பு பணிகளை தொடங்கவும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தவும் முடியும். இது வெள்ளத்தால் ஏற்படும் உயிர் சேதத்தையும் பொருள் சேதத்தையும் பெருமளவில் குறைக்கின்றது. இந்த அமைப்பு வெறும் முன்னறிவிப்புடன் நின்றுவிடாமல் வெள்ளத்தை கட்டுப்படுத்தவும் அதன் பாதிப்புகளை குறைக்கவும் தேவையான முடிவுகளை எடுக்கவும் உதவுகின்றன. இந்த அமைப்பின் மூலம் பொதுமக்களும் வெள்ள அபாயத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும். TN Alert செயலி மூலம் அவர்கள் தங்கள் பகுதிகளுக்கு வெள்ள அபாயம் உள்ளதா என்பதை அறிந்து அதற்கேற்ப தங்களை தயார்படுத்திக் கொள்ள முடியும். இந்த அமைப்பு இந்தியாவிலே முதன்முறையாக சென்னையில் தான் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது மற்ற நகரங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமையும். இந்த அமைப்பின் மூலம் நாடு முழுவதும் வெள்ள மேலாண்மை மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் வெற்றி எதிர்காலத்தில் இது போன்ற பல திட்டங்களுக்கு வழிவகுக்கும்.